கடகம் ராசி ஜோதிட பிரியர்களே, ராகு கேது பயிற்சி பலன் வழிபாடுகள் 26/4/2025 அன்று ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாகி அடுத்த 1.5 ஆண்டுகள் 13/11/2026 வரை கேது பகவான் உங்கள் 3ஆம் இடத்திலிருந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வருகிறார். ராகு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வருகிறார். ராகு பகவானுடைய அனுகிரகமும் கேது பகவானுடைய அனுகிரகமும் கொஞ்சம் சரியில்லை தான். இருந்தாலும் என்ன பாசிட்டிவான பலன் உங்களுக்கு கிடைக்கும், என்ன நெகட்டிவான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது எல்லாத்துலேயும் நம்ம ஒரு கெத்தை காட்டணும், பந்தாவை காட்டணும், நம்ம இந்த சமூகத்தில் நம்ம பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்குள்ளே மட்டும் நம்ம அதிகமாக பயணம் பண்ணுவோம். எந்த இடத்துலையும் நம்ம குறைஞ்சவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை அப்படின்னு ஒரு கெத்தை காமிப்போம். நீங்கள் அந்த கெத்தை மட்டும் காமிக்காமல் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களுக்கு வராது. அதே நேரத்தில் தேவையில்லாமல் பண செலவுகள், நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் அப்படிங்கிறத விட தேவையில்லாத செலவுகள், கெட்ட விஷயங்களுக்கான செலவுகள், மாது போதை இந்த மாதிரி விஷயங்களுக்கான செலவுகள்லாம் 8ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்மளை கொஞ்சம் தேடி வரும். நாமளும் அள்ளி வீசுவோம். பணம் வருதோ வரலையோ எங்கேயா கடன் வாங்கி கூட அள்ளி வீசுவோம். அப்போது நீங்கள் செய்யக்கூடிய சிரமங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ராகு பகவான் உங்களுக்கு நன்மையை தருவார். இந்த 8ஆம் இடத்துல இருக்கும்போது யார் எப்படிப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய அளவுக்குள்ள ராகு பகவான். அப்போ நம்ம உணர்ந்து செயல்பட்டால் இந்த ராகு பகவான் உங்களுக்கு கெடுக்கிறதே கிடையாது. அதே போல் நம்ம மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக என்ன செய்யுங்க, ஆர்வம் காட்டுங்க. இல்லை சார் இன்றைக்கி செல்ஃபோனு, இன்றைக்கி நெட்டு உலகம், எனக்கு இதுதான் உலகம் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா ராகு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வார், வேலையை செய்வார். அதனால் இதில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளை என்னென்னு கேட்டால் ஆசையை காட்டி மோசம் செய்யக்கூடிய இடம். ஆசையை யார் காட்டுறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஆசைக்கு அடிபணியாமல் இருந்துக்கிட்டால் உங்களுக்கு எந்த மோசமும் வராது. சிலர் சொல்லுவாங்க, இன்றைக்கி லாட்ரி சீட்டில் நிறைய கிடைக்குமா, அல்லது பங்கு சந்தையில் கிடைக்குமா, இல்லை தேவையற்ற இன்றைக்கி இன்டர்நெட்டில் சூதாட்டங்கள் அதிலெல்லாம் நம்ம போகலாமா, சார் எப்படி சார் உடனே சம்பாத்தியம் பண்ணுறது, நான் எப்படி சார் பணக்காரனாகிறது, இப்படிங்கிற விஷயத்தில் நம்ம தவறான விஷயத்தில் கொண்டுட்டு போய் விடுறது தான் 8ஆம் இடத்து ராகு. இங்கே இதில் எதுலேயுமே இந்த சூட்சமங்கத்தில் அடிபடியாமல் இருந்தால் ராகு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். அதனால் கடகராசி அன்பர்கள் கண்டிப்பாக என்ன செய்யுங்க, துர்க்கையினுடைய வழிபாடை நிறுத்தம் பண்ணுங்க. துர்க்கையினுடைய காயத்ரி அஷ்டோத்திரத்தை எடுத்து தினமும் படிங்க. காளியுடைய அஷ்டோத்திரம், ஏன்னா ராகுவே காளி, காளியுடைய காயத்ரி எடுத்து டெய்லி படித்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை தேவையில்லாமல் அணுகாது. எதை கூட்டு பிஸ்னஸ் பண்ண வேண்டாம், தேவையற்ற விஷயங்கள் இது பண்ண வேண்டாம். சமூக வலைதளங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டாம், யாரும் தேவையில்லாதவர்களோடு நட்பை கொள்ள வேண்டாம். அந்த நட்பு தான் உண்மையான நட்புன்னு இது பண்ண வேண்டாம். பெண்கள் ஆண்கள் விஷயத்துலையும், ஆண்கள் பெண்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதெல்லாம் ராகு பகவானுடைய அனுகிரகம். கேது பகவான் 2ஆம் இடத்துல பேச்சை சுருக்குங்க. அவர் உங்களை பேச்சை சுருக்க வைப்பார். குடும்பத்தில் கொஞ்சம் நமக்கு இருக்கக்கூடிய மரியாதைகள் கொஞ்சம் குறையாக தான் இருக்கும், மனைவிட்ட பிள்ளைகள்கிட்ட. இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அவங்கள்ட்ட கொஞ்சம் அன்பை செலுத்துங்க, எல்லா விஷயங்களும் மாறும். அதே மாதிரி எப்போ ஒரு ஆலயத்துக்கு போனாலும் கண்டிப்பாக குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் சூரியன் வீட்டு கேதுங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிள்ளையார் ஆலயம் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு குடும்பத்தோடு நீங்கள் போயிட்டு வாங்க. கேதுவுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதே போல் சில வாய்ப்புகள் நமக்கு வராமல் போனாலோ தவற விட்டாலோ கவலைப்படாதீங்க, பின்னால் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். வேதம், புராணம், இதிகாசம், ஜோதிடம் போன்ற அற்புதமான கலைகளை கற்றுக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிடக்கூடிய காலகட்டம். கேது நம்ம குடும்பத்தில் எது நன்மை எது தீமை அப்படிங்கிறத நம்ம அற்புதமாக காமிப்பார். யார் உற்றார் உறவினருடைய தேவையில்லாத சில விஷயங்களை அவர் அழகாக படம் போட்டு காமிப்பார். நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டால் கேதுவுடைய அனுகிரகமும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ குடும்பத்தோடு ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு நீங்கள் அற்புதமாக போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கேதுவுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கடகராசி அன்பர்கள் ராகுவுடைய பயிற்சியும் கேதுவுடைய பயிற்சியும் கொஞ்சம் நமக்கு விபரீதமாக தான் இருக்குது. நம்ம சில விபரீதமான விஷயங்களுக்குள்ள அடுத்த 1.5 ஆண்டுகள் பயணம் செய்யாமல் இருந்துக்கோங்க. கடவுள் வழிபாடு உங்களை காப்பாற்றும். நன்றி. தெய்வீகம் மாரிமுத்து 98 42 52 16 69. இதனுடைய செல் நம்பர், இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை, தூத்துக்குடி, பெங்களூரில் சந்திக்கலாம். அல்லது செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், நேம் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீகம் மாரிமுத்து.